வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு உருண்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு இந்த பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறிடணும். ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு மேலே இது மாதிரி வெள்ளை துணி போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக இது பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சி வச்ச பிறகு ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். ஸோ அதில் இதை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கட்டி கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா கொஞ்சம் உதிரியாக நல்லா வரும். இது கூடவே 3 ஏலக்காய் இடித்தது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். இது கூடவே துருவன தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலரி விடணும். கலரும் போதே இந்த சர்க்கரை தண்ணி விடும். அதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு சின்ன சின்ன உருண்டையாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தால் சுவையான பச்சை பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.